ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! கதிர் பச்சை கதிர் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கு சீசன் இதாங்க. இந்த வின்டர்ல தான் இது கதிர் வைக்கும். பயங்கர வாசனை வருங்க. நல்லா வாசனை இன்னும் இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் நல்லா பெருசா முத்தும். இந்த துளசியில வரும் விதை பாருங்களா, அந்த மாரி நம்ப பெருசா வரும்போது, அது வாசனை அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்பயே நல்லா வாசனை வருதுங்க. இப்ப இலைகள், பூக்கள் எல்லாமே நல்லா இதில பெருசாகி இது ஒரு பூ அதுக்கப்புறம் வரும். ஆனா விதைகள் வைக்காதுங்க இது. விதையின் மூலம் இது வளருதில்ல. இது கட்டிங்ஸ் மூலமா தான் நம்ம கட் பண்ணி வச்சு புது செடி உருவாக்கலாம். இது ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்டுங்க ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இது கூலிங் கிளைமேட்டுக்கு தான் வளரும். கொஞ்சம் ஹாட் ஆயிடுச்சுன்னா நம்ப பயங்கர கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இது. நம்ம கிளைமேட்டுக்கு கொஞ்சம் சர்வே ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். அது இல்லாம ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதனுடைய வாசனை அது கிட்டக்க போகும்போதே, அந்த கோயில் உள்ள போயிட்டு நம்ம இருக்கிற மாரி அவ்வளோ வாசனையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச செடிகள்ல இந்த செடி ஒன்றுங்க. எங்க மாடி தோட்டத்தில தொடர்ந்து ஒரு 5, 6 வருஷமா இது ட்ராவல் ஆயிட்டுருக்குது. இந்த செடிய நான் ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்கேன். இத கதம்பமா கட்டி நம்ம சாமிக்கு போடும்போதும், தலையில வைக்கும்போதும் அவ்வளோ வாசனையா இருக்குங்க.